வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். ராகு கேது பேச்சியை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2025 மூன்றாவது முக்கியமான ஒரு டிரான்சிஷன் ராகு கேது. மே 18 அது டிரான்சிட் ஆக போகுது. நேர்மறையாக சுற்றக்கூடிய கிரகங்கள் இது கிடையாது. எதிர்மறையான நகர்வுகள் தான் ராகு கேதுக்கு உண்டு. எதிர்மறையாக ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ எதிர்மறையாக சுற்றக்கூடிய ராகு கேது மீனமிலிருந்து ராகு கும்பத்துக்கும், கண்ணியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்துக்கும் பெயர்ச்சி அடையக்கூடியது 1.5 வருஷம் இருக்கும். 2026 டிசம்பர் 1 வீக் வரைக்கும் ராகு கேது இந்த டிரான்சிட்டை மெயின்டைன் பண்ணும். என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா மற்ற கிரகங்களுக்கு விசேஷ பார்வை இருக்குது. பட் ராகு கேது நிழல் சாயா அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் அந்த வைப்ரேஷன் வேறு மாதிரி மாறும். எதிர்மறையாக தான் அவங்க பார்வையாக இருக்கும். ஸோ யோகக்காரரான ராகு என்ன செய்வார், ஞானக்காரரான கேது என்ன செய்வார்? கொடுத்து கெடுப்பார் ராகு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. கெடுத்து கொடுப்பார் கேது. அதாவது அதுக்கெலாம் நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோட எண்டில் கொடுத்துட்றேன். இன்னும் ராகுவை பற்றியும் கேதுவை பற்றின டீட்டெயில் தகவல்களும் இந்த வீடியோட எண்டில் கிளியராக இன்னும் கொடுக்குறேன். நிறைய உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிடுவீங்க. ஸோ உங்கள் சுய ஜாதகம்லேயே ராகு கேது இன்ஃப்ளூயன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக வேலை செய்யும். காரணம், இந்த சாயாகிரகங்கள் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையை பிரம்மாண்டமாக மாற்றும். அது தலைகீழாக புரட்டி போடும். திடீர்னு பிசுறுபடுக்கும். இதெல்லாம் எப்படி உங்கள் சுய ஜாதகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கணும். அதுக்கு சில கிளாரிட்டியை நான் வீடியோ ரெண்டில் கொடுத்துறேன் பாருங்கள். www.lifehoroscope.in இந்த ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளோடது. நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணுறோம், யூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி டிஸ்பிளேல தெரிய நம்பர்ஸ் மட்டும் தான் நம்மளோட டீமுடைய நம்பர்ஸ். ஸோ டீட்டெயிலாக வீடியோவை பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீன ராசி. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பெயர்ச்சி முதல்ல டேட்ஸை கொடுத்துட்றேன். மே மாதம் 18, 2025 ராகு கேது பெயர்ச்சி 1.5 வருஷம் இருக்கும். 2026 டிசம்பர் 1 வீக் வரைக்கும் மீனத்தில் தான் ராகுவே இப்போ இருக்குது. அங்கேருந்து அவர் ஷிஃப்ட் ஆக போகிறார். மீனத்துலேருந்து ராகு வீட்டை காலி பண்ணுற மாதிரி அப்படியே காலி பண்ணி கும்பத்துக்கு ஆன்டி கிளாக் வைஸ் எதிர்மறையாக போயிடுறாரு. உங்களுக்கு அப்படியே நேர் எதிர்கோட்டில் 7th ஹவுஸில் இருந்த கேது, கண்ணியில் இருந்த கேது உங்களோட 6th ஹவுஸ் 6ஆம் இடத்துக்கு ஆன்டி கிளாக் வைஸ் அங்கேயே சிம்மத்துக்கு போயிடுறார். இது டிரான்சிஷன். என்ன செய்யும் மீனத்துக்கு? நல்லா புரிஞ்சுங்க. மீனம் குருவுடைய வீடு. குரு ஆல்ரெடி ஒரு சுபகிரகம். ஒரு சுபகிரக வீட்டில் போய் ராகு உட்காந்து அதை குரு பார்த்தா சுபம். குரு பார்க்குற இடத்துல குரு நகரவே கிடையாது. இப்போ தான் குரு டிரான்சிட்டும் நடந்திருக்கு. அது எங்கே நடந்ததுக்கு? உங்களுக்கு கேந்திரத்தில் 4th ஹவுஸில் பொசிஷன் எடுக்குது. இப்போ கரெக்டாக மீனத்தில் ராகு இருந்து அவர் விலகிறாரு அப்படின்னு சொன்னோம்னா, முதல் வீடு ராசி அப்படின்னா என்ன? மனசு, புத்தி, அறிவு, தலை. அந்த இடத்துல ராகு இது வரைக்கும் உங்களை போட்டு குழப்பி அப்படியே குழப்பம் பண்ணி எதை பண்ணுறது, எதை பண்ணக்கூடாது, எதை பண்ணக்கூடாது தெளிவில்லாமல் வச்சுருந்தானே இப்போ தெளிவுபடுத்திடுவார்னு அர்த்தம். ஆனால் சனி உள்ளே வந்துட்டார். இப்போ என்னென்னா, அதாவது இது டைப் 2ன்னு வச்சிங்களேன். டைப் 1 முதல்ல ராகு உள்ளே இருந்தது. அது ஒரு மாதிரி ஒரு புகை மூட்டம், ஒரு பிளாக் ஸ்மோக்கு, ஒரு கரும் மேகமூட்டம்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் இந்த போகிக்கு எல்லோரும் ரோட்டில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொளுத்தி போடுவாங்க. எல்லாம் அது டயரை எரிப்பாங்க, அதை பண்ணுவாங்க, இதை என்னமோ பண்ணுவாங்க. எல்லா பேப்பர், பழைய துணி எல்லாத்தையும் எரிப்பாங்க, பாய் அது இதுன்ட்டு. அப்போ ஊரே பார்த்திங்கன்னா ஒரு புகை மூட்டமாக இருக்கும். காலையில் இருந்துச்சுன்னா ரோடே தெரியாது. அதுதான் ராகு. அப்போ ராகு இது வரைக்கும் உங்களுக்கு எப்படி வச்சுருந்தா, ஒரு இருட்டான இடத்துல எல்லாமே அப்படியே கண்ணை கட்டின மாதிரி உங்களுக்கு எதையும் சிந்திக்க விடாமல் ஏதோ ஒன்று போட்டு அப்படியே ஒரு மாதிரி வச்சுருந்தானா அழுத்தலை. நீங்கள் எங்கே வேணால் போகலாம் வரலாம், பட் ஆனால் ரூட்டு கண்ணு தெரியாது. அந்த மாதிரி வச்சுங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணிங்கன்றதை நீங்கள் யோசிச்சுங்க. இப்போ அவர் விலகிட்டார். அந்த ஸ்மோக் இப்போ இல்லை, க்ளீனாக இருக்குது. ரோடு வீடெலாம் அப்படியே பளிச்சுன்னு சூரிய வெளிச்சப்பட்டு பளிச்சுன்னு இருக்குது. தெளிவாக தெரியுது, என்ன இருக்குன்றது தெளிவாக தெரியுது. ஆனால் சனி உள்ளே இருப்பாருங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வெயிட்டை தூக்கி தள்ள வச்சு அழுத்தி அழுத்திடுவார். இப்போ தலை மேலே ஒரு பாரம் இருக்குது. உங்களால் வேகமெல்லாம் ஓட முடியாது. பொறுமையாக பார்த்து அடியுது. இதுதான் ஸ்டேட்டஸ். இப்போ ராகுவால் இப்போ என்ன நன்மை அப்படின்னா, பாதையை தெளிவுபடுத்தியிருக்கார். நீங்கள் போகிற பாதை தெளிவாக நல்ல வெளிச்சத்தை கிளியராக தெரியுது. எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே ஒரு பார்க்கிங் எங்கே இருக்குது, ரோடு எங்கே இருக்குது, மண் எங்கே இருக்குது, தண்ணி எங்கே இருக்குன்ற தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ராகுவாக இந்த பயிற்சிகளை பண்ணியிருக்கு. இருந்தாலும் ஒரு விரைய ராகு 12ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ விரயத்தெல்லாம் ஒன்றும் குறைக்க மாட்டார். செலவை வேறு விதத்தில் கொண்டு வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு ராகு. அது குரு பார்க்கறதுனால அது ஒரு சுபமான ஒரு விரயம். சில பேர் நான் ஃபாரினில் போய் படித்து அங்கே போய் வேலை பார்க்குறோம். அப்போ ஒரு சுபமான விரயம்.
சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் வந்து ஒரு வீடு வாங்கணும், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இஎம்ஐ மாதிரி கட்ட போகிறேன், நான் கட்டி முடித்த பிறகு தான் அதை ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன், அந்த மாதிரி சுபமான விரயம். சில பேர் நான் வந்து இந்த சிட் ஃபண்ட் மாதிரி ஒன்று ஜாயின் பண்ணி நான் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அங்கேருந்து நான் வந்து ஒரு 10 months இல்லை 12 monthsக்கு அப்புறம் நான் வந்து அதை எடுத்துப்பேன், அந்த மாதிரி ஒரு சுபமான விரை. இதுதான் ராகு தருவார். அதாவது உங்கள் பணம் உங்களோட இருக்கக்கூடாது, அது வேற ஒருத்தர்கிட்ட போயிடணும், அதுக்கு பிரதிபலனா உடனே எதுவும் உங்களுக்கு கிடைக்கவும் கூடாது, அதுவும் அங்கேயே தான் இருக்கணும். இந்த மாதிரி சிறுக 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 நீங்கள் சேர்த்து வைத்து அதன் மூலியமான ஆதாயத்தை பிற்காலத்தை அடையக்கூடிய பலனை இந்த ராகு ஏற்படுத்தும். மற்றபடி இந்த ராகு வேறு ஏதாவது ஃபேவர்லாம் பண்ணுமானா பெருசாக ஃபேவர் பண்ணுற இடத்துல அவர் இல்லை. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. பட் ஒரு நன்மை, புத்தி அறிவு தெளிவு ஏற்படுத்திட்டு போயிடுது, அது வரைக்கும் பரவாயில்ல. இப்போது கேதுக்கு வந்துடுவோம். இது வரைக்கும் 7th ஹவுஸில் கேது ஒரே இடையூறு, தடங்கள், தொல்லைகள், நோய்கள், வருத்தங்கள், குடும்பத்துக்குள்ளேயே ஒரு மனக்குழப்பம், குடும்பத்துக்குள்ளேயே ஒரு மனசஞ்சலம், ஒரு மாதிரி இனம் புரியாத கவலை, எது நினச்சாலும் நடக்காமையே போச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா அவர் விலகும் போது அந்த தடையை நீக்கிறார், அந்த குறைகளை களைகிறார், அந்த தேவையில்லாத சிந்தனைகளிலிருந்து உங்களை வந்து விடுதலை அடைய வைப்பார். இதுதான் உங்களுக்கு வந்து கேது செய்யக்கூடிய நற்பலன்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ மீனம் ராகு கேது பெயர்ச்சி ஓரளவுக்கு பார்க்கும்பொழுது ஒரு தீர்க்கமான, ஒரு தெளிவான, ஒரு விரிவான, ஓரளவுக்காவது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக தான் இருக்குது. ரொம்ப நெகட்டிவாக இல்லை. ஆக்சுவலாக மீனத்துக்கு 1 and 1 ஒன்லி ஆதரவான விஷயமே 2025 இந்த ராகு கேது பெயர்ச்சி தான். ஒரு மாதிரி ஒரு அழுத்தி வச்சிருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக லைட்டாக உங்களை ஃபீல் பண்ண வைக்கும், கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கும். ஏதோ உங்களை விட்டு ஒரு பாரம்லாம் அப்படியே குறைஞ்சி போன மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். ஏதோ உங்களை விட்டு தொல்லைலாம் கொஞ்சம் ஒழிஞ்சு போச்சு, இதோட கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், அட்லீஸ்ட் நம்ம யோசிக்கலாம், அட்லீஸ்ட் நம்ம என்ன செய்யலான்னு திங்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த லைட் மைண்டை வந்து அப்படியே கொண்டு வந்துடும். இது வந்து ராகு கேதுவால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நன்மை. இது மிகப்பெரிய நன்மை. ஏன்னா மற்ற டிரான்சிஷன்லாம் ஆவரேஜ் தான். குரு பரவாயில்ல, ஒரு செமி குட் செமி பேட் பொசிஷனில் இருக்கார், சூப்பர் குட் பொசிஷனில் இல்லை. சனி வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் வந்துடுச்சு, அது சார்ஜ் எடுக்குது. ஸோ இந்த புரிதலோட இந்த மீனம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுங்கள். ராகு கேது சம்மந்தம் இல்லாத கெடுதலாம் விலகி போச்சு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் இந்த ராகு கேதுவை பற்றின ஒரு கிளியரான வீடியோவை நான் எப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ அதை பற்றின நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுங்க. ஏன்னா அது தெரியாமல் உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்டே புரியாது. ஃபஸ்ட்டு ராகுனா என்ன, கேதுனா ஒரு தனித்தனியாக ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறேன். ராகு இதை வந்து நார்த் நோடு அப்படின்வாங்க. இது ஒரு ஷேடோ பிளானட், ஒரு பிளாக் டாட், ஒரு பிளாக் ஷேட், எப்படி வேணால் நீங்கள் எடுத்துங்க. பட் அதோடைய தன்மை என்ன? ராகு நம்மளுடைய முன்ஜென்மம், நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம எந்த டிஎன்ஏலேருந்து வந்திருக்கோம், நம்ம அப்பா யார், தாத்தா யார், தாத்தா பாட்டன் முப்பாட்டன், அந்த பரம்பரை. ஸோ அந்த பரம்பரையுடைய ஹிஸ்ட்ரி தான் அந்த ராகு கொடுக்கும். ராகுனா நீ யார், உனக்கு முன்னாடி நீ என்னவா இருந்த, முன் ஜென்மத்தில் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த, உன்னுடைய ஹிஸ்ட்ரி என்ன, நீ அந்த ஜென்மத்தை என்னெல்லாம் கற்று வச்சுட்டு இருந்த, உனக்கு என்ன நாலேஜ் இருந்தது, உன்னோட அறிவாற்றல் என்ன, திறமை என்ன, உன் அதிகாரம் என்ன, நீ ராஜாவாக இருந்தியா, இல்லை நீ ஒரு வியாபாரம் பண்ணியிருந்தியா, நீ இல்லை ஒரு வித்தையை நாலேஜை பேஸ் பண்ணியிருந்தியா, இல்லை உனக்கு வந்து பெரிய விஷயங்கள் தெரியாமையே அப்பாவியாக இருந்தியா, இன்னசென்ட்டாக இருந்தியா, என்ன எப்படி இருந்தன்றதை அந்த ராகு வந்து காமிக்கும். அதுதான் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி ரீடிங்னு சொல்லுவோம். அப்போ ராகு அப்படின்னா அதுக்கு பேரே வந்து யோகக்காரகன். ஆஸ் பர் அஸ்ட்ராலஜி வந்து யோகக்காரகன். ஏன் யோகக்காரன் அதை சொல்கிறோம்? ராகு தன்னோட ஆசை நிறைவேறினா மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்க வைக்கும். இந்த அமாவாசை நாள் வந்து ராகுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. அமாவாசைனா என்ன? சூரியனும் சந்திரனும் ஒன்றா ஒரு டிகிரியில் அப்படியே அலைனாய் வந்துடும். ஸோ சந்திரன் தன்னுடைய சக்தியை முழுசாக இழக்கும். அப்போ சூரியன்னா ஆத்மகாரகன். ஆத்மகாரகன்னா முன் ஜென்மத்தில் அந்த ஆத்மாவில் வந்து நிறைவேறாத ஆசைகள், அதை மறுபடியும் பிறவி எடுக்கிறது தான் அந்த ராகுடைய தன்மை. அதுதான் ராகு. ஸோ ராகு ஒரு சார்ட்டில் எங்கே இருக்கோ அது அந்த என்ன மாதிரியான ஆசை நிறைவேற்றும் இந்த ஜென்மத்தில்ன்றதை காமிக்கும், அந்த ஆர்வத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி ராகு இப்போ நிறைய பேருக்கு அந்த ராகு கேது தோஷம்னு சொல்கிறோம்ல, 2 8 1 and 7 ராகு கேது தோஷம்னா என்ன அர்த்தம்? அப்போ தோஷம்னா அது வந்து நமக்கு வந்து ஆசையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வேணும், அது வேணும், அது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், இவ்வளோ வேணும். அது ஏன் கொடுக்குது? அதுதான் அந்த ஃபஸ்ட் ஹவுஸில் ராகு தான் தலைன்னு அர்த்தம். செகண்ட் ஹவுஸில் ராகுனா உங்களுடைய முகம், உங்களுடைய எமோஷன், உங்களுடைய ஆசை, உங்களுடைய விருப்பம், நீங்கள் பார்க்குறது, நீங்கள் கேட்குறது, நீங்கள் முகர்வது, நீங்கள் ருசிப்பது, நீங்கள் ரசிப்பது, அதெல்லாம் அந்த ராகுடைய தன்மை.
அப்போ ராகுனாலே வந்து அதோட ஹிஸ்ட்ரியே வந்து என்னென்னா உங்களுக்கு தீர்க்கப்படாத கடன்கள், தீர்க்கப்படாத ஆசை, இது கர்மாவுடைய கண்டினியூஷன். இது ராகுவுடைய மெயின் ரோல். ஸோ இதுதான் ராகு வந்து உங்களுக்கு வந்து அந்த டிரான்சிட் ஒவ்வொன்றிலையும் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை காமிக்கும். யோகக்காரகன், பெரிய பணக்காரன், பெரிய புகழ் எல்லாமே ராகு கொடுக்கறது தான். ஏன்னா அது 7 ஜென்மமாக அந்த டிஎன்ஏ அப்படியே வந்துட்டு கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ தாத்தாவோட சொத்து அப்பாவுக்கு, அப்பாவோட சொத்து உங்களுக்கு. இதுதான் அந்த ராகுடைய தன்மை, கண்டினியூட்டி. சரி, கேது வரும். கேதுவும் வந்து ஒரு அது வந்து சவுத் நோடுன்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு ஷேடு தான். பட் கேதுக்கும் ராகுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கேதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு வந்து எண்டு முடிச்சிடுவோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இப்போ பிறவியே இல்லைன்னு சொல்கிறோம். என் ஆசையே எனக்கு வேண்டாம், எனக்கு எல்லாமே நிறைவேறிச்சு, சரி, இதுக்கு மேலே எதுலேயும் ஆர்வம் கிடையாது, எதன் மீது எனக்கு பற்று இல்லை, எதையுமே நான் விரும்பலை, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு வந்து அந்த பரம்பொருள் போதும், நான் வந்து இறைவனை நோக்கி போகிறேன், நான் வந்து எல்லையற்ற அந்த பிரபஞ்சத்தில் கூடிய அந்த பரம் சக்தியை வந்து நான் நெருங்க போகிறேன். ஸோ நான் என்ன உணர்றேன், ஹூ ஆம் ஐ, நான் யார் என்று நான் வந்து உணரப் போகிறேன் அப்படிங்கிறது தான் விதின் சொல்லுவோம். எக்ஸ்டர்னல், இன்டர்னல். இது வந்து விதின், உங்களுக்குள்ளே என்னன்றதை உணரக்கூடியது. அதுதான் கேது. இந்த கேது வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா கேதுக்கும் பரம்பரை ஹிஸ்ட்ரி இருக்கானா இருக்குது. இது வந்து ஃபாதர் சைடு ராகுனா மதர் சைடு மெட்டர்னல் சைடுன்னு சொல்லுவோம் அந்த கேது. பட் கேது அப்படிங்கிற பர்டிகுலர் பிளானட் வந்து எதுக்காக பயன்படுனா ஒரு மனிதனுடைய ஞானம், ஞான சிந்தனை, தெளிவு, அப்பாற்பட்ட. இப்போ நம்ம டெய்லி எழுந்துக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், குடும்பத்தை காப்பாற்றுறோம், ஃபேமிலியை பார்க்குறோம், ஏதோ எதுக்காகவும் உழைக்கிறோம், பேருக்காக, புகழுக்காக, வசதிக்காக, சந்தோஷத்துக்காக, நம்ம மனசு, உடம்பு, தேவை எல்லாத்துக்காகவும். இதெல்லாம் இல்லாத அப்பாற்பட்டது. இந்த மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது என்ன? விலங்குக்கும் மனிதங்க என்ன தொடர்பு? இந்த மாதிரி இயற்கையை பற்றின சிந்தனை, இறைவனை பற்றின சிந்தனை, ஒரு மாதிரி வித்தியாசமான உணர்வுகள், ஒரு விஷயத்தை உணர்றோன்னு சொல்லாதான் கேது. இப்போ வந்து கடவுளை நீங்கள் பார்த்தியான்னு கேட்டால் யாரும் பார்க்க முடியாது. வெறும் கண்ணுகளால் தெரியாத இறைவனை வந்து யாரும் பார்க்க முடியாது. பட் ஆனால் நான் உணர்றேன், என்னால் ஒரு இறை சக்தியை உணர முடியுது, என்னால் ஒரு பிரார்த்தனையில் வந்து என்னால் எதையும் ஃபீல் பண்ண முடியுது, நான் ப்ரை பண்ணால் எனக்கு கிடைக்குது, நான் வந்து ஒரு டிவைன் எனர்ஜி எனக்குள்ளேயே வந்து எவோக் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆக்டிவாக இருக்குது, என்னோடய சக்ராஸ்லாம் வந்து ஆக்டிவாக இருக்குது, எனக்கு ஏதோ மற்றவங்களுக்கு புலப்படாத விஷயங்கள்லாம் தெரியுது, என்னால் வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது, என்னால் அதை சொல்ல முடியுது, நான் வந்து முன்னாடி யூகிக்கிறேன். இதுதான் கேதுவுடைய வேலை. இதுதான் அந்த ராகு கேதுக்கு வித்தியாசம். அப்போது ராகு கேது வந்து ஒரே இப்போ சப்போஸ் அது நீங்கள் இந்து மைத்தாலஜியில் பார்த்தீங்கன்னா, புராண கதைப்படி பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து ஒரே ஒரு அசுரன் தான். அந்த அசுரனை வந்து ஒரு கதை மூலயமா வந்து பகவான் விஷ்ணு வந்து அவரை வந்து வெட்டும் பொழுது தலை உடல் 2 பகுதியாக பிரியுது. அதில் வந்து ராகுக்கு வந்து தலை மட்டும் இருக்குது. மனிதனுடைய தலையும் பாம்புடைய உடலும் கொண்டவர் ராகு. ஸோ மனிதனுடைய தலை இருக்குது, என்ன சாப்பிட்டாலும் பசி அடங்காது, ஏன்னா பாம்புடைய உடல் அது சாப்பிட்டுட்டே இருக்கும். அதே தான், அந்த ஆசை அடங்கவே அடங்காது. ஆசை அடங்காதவர்கள் தான் ராகுட ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்க. கேது மனிதனுடைய உடல் இருக்கும், ஆனால் பாம்பின் தலை இருக்கும். மனிதனுடைய உடல் எதையுமே அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஒரு சர்ப்பம் சாப்பிடக்கூடிய விஷயத்தை வந்து எதையுமே உள்ளே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது. அதுதான் கேது. கேதுக்கு வந்து அந்த ஞானம் உண்டு. ஏன்னா தலை இல்லை, தலை இல்லைன்னா உங்களுக்கு சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத எமோஷன் இல்லை, தேவையில்லாத கோபம் இல்லை, தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபாடு இல்லை, தேவையில்லாத ஆர்வம் இல்லை, தேவையில்லாத ஆசை இல்லை. அப்போது அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஞானத்தை தரும். இதுதான் ராகு கேதுவுடைய வித்தியாசங்கள். ஸோ இந்த கிரகங்களுக்கு எதிர்மறையான சுற்று, அது ஆன்டி கிளாக் வைஸில் அந்த 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 பொசிஷனில் எங்கே வருதோ அதுபடி ரிசல்ட்டை கொடுக்கும். சரி, இது ஒரு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் டாமினேட் பண்ணுதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. www.lifehoroscope.in இதுலேயும் இதை பற்றின நிறைய தகவலும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். ஜென்யூனான கமெண்ட்ஸை நீங்கள் வந்து யூடியூப்பில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.